டேய் எடுத்துட்டு வாங்கடா. என்ன சார்? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சார். தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. பிரெக்னெண்டா இருக்காங்க இவங்க. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்தா வட்டி தொழில் நடத்த முடியாதுமா. இவங்க புருஷனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல, அப்ப யோசிச்சு இருக்கணும். சார் சார் ப்ளீஸ் சார், அவங்கள விட்டுருங்க. இத பாருமா, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. மரியாதையா நீ போ. டேய் எடுத்துட்டு வாங்கடா. இல்ல வேண்டாம் சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் வாங்கடா சார் சொல்லுங்க சார் அவள. போங்க. என்னங்க சார்? மேடம் எங்க வந்து யார் மேல கை வைக்கிறாரு? நாங்க ஒண்ணும் சும்மா இழுத்துட்டு போல. அவங்க புருஷன் என்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கான். அதுக்கு இவங்க தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. என்னடி கடன் வாங்கி இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கேன். அதுக்கு என் பொண்ணு மேல கை வைப்பியா? தொலைச்சிருவேன். வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்தா நாங்க ஏன் மேடம் இங்க வர போறோம்? எவ்வளவு கொடுக்கணும்? அசல் 25 லட்சம், வட்டி எல்லாம் சேர்த்து 40 லட்சம். லாக்ஸ் மேம், அந்த செக் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. மேம், இதுல உங்களுக்கு தர வேண்டிய பணம் வட்டியோட இருக்கு. புடிங்க. நிறுத்துங்க. காசு கொடுக்காதீங்க சம்பந்தி. நீங்க ஏன் கொடுக்கறீங்க? இப்படி நீங்க பிரச்சனையில இருக்கும் போதெல்லாம் காப்பாத்தி விடுறதுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். எவ்வளவு பெரிய குடும்பத்துல மருமகனா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. உன்னை என் மகன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. வாய மூடுறா. உனக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சிருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்ட. இனி உனக்காக யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. நீ வாங்கின கடனை நீயே குடு. விடுங்க சம்பந்தி. மாப்பிள்ளை ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பேசிக்கலாம். இந்தாங்க உங்க பணம். இனிமே உங்களை இந்த பக்கம் பார்த்தேன். சாரி மேடம். டேய் வாங்கடா. அண்ணாமலை, அண்ணாமலை என்ன மன்னிச்சிரு. என்னக்கா இதெல்லாம்? விடுங்க.